பவள நாட்டை குணசேகர பாண்டியன் என்ற மன்னன் மிக சிறப்பாக ஆண்டு வருகிறான். அந்த மன்னன் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வைகுண்டத்திற்கு செல்வது போலவும் பெருமாளை சந்திப்பது போலவும் கனவு காண்கிறான். இதனால் அதிர்ச்சி அடைந்த குணசேகர பாண்டியன் உடனடியாக தனது அமைச்சரவையை கூட்டுகிறான். அவையில் இருக்கும் தனது அமைச்சர்களிடம் வைகுண்டம் என்பது எங்கிருக்கிறது, நமது நாட்டிற்கும் வைகுண்டத்திற்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும் என்று கேட்கிறான். மன்னனின் இந்த கேள்விக்கு அவையில் இருந்த அமைச்சர்கள் அனைவருமே ஆளுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒருவர் வைகுண்டம் என்பது 7 லோகங்களுக்கு அப்பால் உள்ளது என்று சொல்கிறார். இன்னொருவர் 3 நிலவுகளை கடந்தால் வைகுண்டத்திற்கு செல்லலாம் என்று கூறுகிறார். மற்றொருவர் வைகுண்டம் என்பது பாதாள லோகத்தில் இருப்பதாக கூறுகிறார். ஆனால் அமைச்சர்கள் சொன்ன எந்த பதிலுமே மன்னருக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. இதனால் வைகுண்டம் எங்கிருக்கிறது, எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று சரியாக சொல்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் சன்மானமாக அளிக்கப்படும் என்று மன்னர் அறிவிப்பு வெளியிடுகிறார். மன்னர் செய்த அறிவிப்பை கேள்விப்பட்டு பவள நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே ஆளாளுக்கு ஒரு கருத்தை மன்னரிடம் சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கூறிய எந்த பதிலுமே மன்னருக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. இந்த சூழலில் அரண்மனையின் வாயில் காப்பாளனாக இருக்கும் பூபாலன் என்பவர் மன்னரின் சந்தேகத்தை பற்றியும் அவரது சந்தேகத்திற்கு விடை கிடைக்காமல் இருப்பதை பற்றியும் தனது மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பூபாலனுக்கு சாந்தன் என்ற 6 வயது மகன் ஒருவன் இருக்கிறான். மிகவும் புத்திசாலியாகவும் கடவுள் மேல் ஆழ்ந்த பக்தியுடனும் இருக்கும் அந்த சிறுவன் தனது தந்தையை பார்த்து, தந்தையே, வைகுண்டம் என்பது நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று மன்னரிடம் சொல்லுங்கள். மன்னர் மகிழ்ச்சியடைந்து பொற்காசுகளை உங்களுக்கே கொடுத்து விடுவார் என்று கூறுகிறான். தனது மகன் சொல்லிய பதிலில் பூபாலனுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒருவேளை மன்னர் மனம் மகிழ்ந்து விட்டால் 1000 பொற்காசுகள் கிடைக்குமே என்று ஆசைப்பட்டு மறுநாளே மன்னரை போய் சந்திக்கிறார். அப்போது பூபாலன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, உங்களது சந்தேகத்திற்கு நான் சரியான பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். அதை கேட்டுவிட்டு எனக்கு 1000 பொற்காசுகளை தாருங்கள் என்று கூறுகிறான். உடனே மகிழ்ச்சி அடைந்த மன்னர், பூபாலா, உனக்கு தெரிந்த பதிலை நீ தாராளமாக கூறலாம். உனது பதில் எனக்கு திருப்தியை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக உனக்கு பரிசு தருவேன் என்று கூறுகிறார். உடனே பூபாலன் மன்னரை பார்த்து, மன்னா, வைகுண்டம் என்பது மற்றவர்கள் சொல்வதை போல் வெகு தொலைவில் எல்லாம் இல்லை. நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் வைகுண்டம் இருக்கிறது என்று சொல்கிறான். பூபாலன் சொன்னதை கேட்டு அரசவையில் இருந்த அனைவருமே சிரித்து விடுகிறார்கள். உடனே அமைச்சரவையில் இருந்த மூத்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, மன்னர் பெருமானே, இந்த பூபாலன் உங்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கு முயற்சி செய்கிறான். ஆகவே இவனுக்கு நீங்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அமைச்சர் சொன்னதை கேட்ட பூபாலனுக்கு அவசரப்பட்டு தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்போது மன்னர் பூபாலனை பார்த்து, நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் வைகுண்டம் இருக்கிறது என்பதை நான் எப்படி நம்புவது, அதற்கு ஏதாவது உன்னிடம் ஆதாரம் உள்ளதா என்று கேட்கிறார். அப்போது பூபாலன் மன்னரை பார்த்து, மன்னா, எனது மகன் கூறிய பதிலை தான் நான் உங்களிடம் கூறினேன். ஆகையால் என்னிடம் ஆதாரம் எதுவும் இல்லை. ஒருவேளை என் மகனிடம் ஆதாரம் இருக்கலாம் என்று கூறுகிறான். இதை கேட்ட மன்னர் உடனடியாக பூபாலனின் மகன் சாந்தனை அழைத்து வர காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். காவலர்களும் உடனடியாக சென்று பூபாலனின் மகன் சாந்தனை அரசவைக்கு அழைத்து வருகிறார்கள். அரசவைக்கு வந்த சாந்தனை பார்த்த மன்னர், சிறுவனே, வைகுண்டம் நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று நீ எப்படி சொல்கிறாய்? உன்னிடம் அதற்கு ஆதாரம் எதுவும் இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது சாந்தன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, கஜேந்திரன் என்ற யானையை முதலை ஒன்று பிடித்து கொண்ட போது அந்த யானை ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று அபய குரல் எழுப்பியது. யானையின் அபய குரல் கேட்ட அடுத்த நொடியே மகாவிஷ்ணு அந்த இடத்தில் தோன்றி முதலையை அழித்து கஜேந்திரனை காப்பாற்றினார். இது உண்மை என்றால் வைகுண்டம் என்பது நாம் கூப்பிடும் தொலைவில் தான் உள்ளது என்பதும் உண்மைதானே மன்னா என்று சாந்தன் கேள்வி எழுப்புகிறான். சாந்தன் கேட்ட கேள்வியை பார்த்து மன்னர் மெய்சிலிர்த்து போகிறார். அப்போது சாந்தன் மன்னர் பெருமானை பார்த்து, மன்னரே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் கடவுள் மேல் பக்தி இல்லாதவனுக்கும் வைகுண்டம் வெகு தொலைவில் இருப்பதாகவே தோன்றும். ஆனால் கடவுளை உண்மையாக நம்புகிறவர்களுக்கோ வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் இருப்பதாகவே தோன்றும். வைகுண்ட வாசன் எப்போதும் அருகில் இருப்பதாகவே தோன்றும் என்று சொன்னான். சிறுவனின் இந்த விளக்கத்தை கேட்ட மன்னர் ஓடிச் சென்று அவன் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார்.